நீங்க சின்ன வயசுல ஃபேமிலி ட்ரிப்பு, ஸ்கூல் ட்ரிப்புன்னு போயிருப்பீங்க. அத திருப்பி ரீகால் பண்ணும்போது ரொம்ப கிளியரா இருக்கும். ஆனா இதுல ஷாக் ஆகக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? ஒரு மெமரிய ரீகால் பண்ணும்போது அத பிரெயின் திருப்பி ஓபன் பண்ணி கொஞ்சம் எடிட் பண்ணிடும். இதுதான் சைக்காலஜில மெமரி ரீகன்சாலிடேஷன் சொல்லுவாங்க. மெமரின்றது நீங்க ஓபன் பண்ற ஃபைல் கிடையாது. அப்படியே மாறாம இருக்கு. அது ஒரு கிளே மாதிரி. ஒவ்வொரு டைமும் நீங்க டச் பண்ணும் போதெல்லாம் அது ஷேப் சேஞ்ச் ஆகும். நீங்க யோசிக்கிற பாஸ்ட் ஒரிஜினல் இல்ல, அப்டேட்டட் வெர்ஷன். உங்களுடைய தாட்டை பொறுத்து தான், அந்த டைம்ல இருந்த மூட பொறுத்து தான் எமோஷன் மிக்ஸ் ஆகி அதுல கொஞ்சம் எடிட் ஆயிருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேனே. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அவன் ஸ்டேஜ் மேல இருந்து ஸ்பீச் கொடுக்கற டைம்ல அவன் திக்கி திக்கி பேசியிருக்கான். 10 வருஷம் கழிச்சு அதை திருப்பி ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது அந்த டைம்ல அவன் சந்தோஷமான மைண்ட் செட்ல இருந்திருக்கான். அதனால அதை ரீகால் பண்ணி சொல்றான், நான் எல்லாரையும் சிரிக்க வச்சிட்டேன்னு சொல்றான். சோகமான நேரத்துல அதை ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது அவன் சொல்றான், அந்த டைம்ல நான் அழுதுட்டேன் அப்படின்னு சொல்றான். ரியாலிட்டி என்ன தெரியுமா? 2 வெர்ஷனும் பிரெயின்ல ஒரு சேஞ்ச கொடுத்து ஒரு புது அப்டேட்டட் வெர்ஷன் உருவாயிருக்கும். மெமரினா ஃபிக்ஸட் ரியாலிட்டி இல்ல. நீங்க மறக்காம வச்சிருக்கேன்னு நினைக்கிற விஷயம் கூட ட்ரூ வெர்ஷன் இல்லாம இருக்கலாம். அதனால மெமரிஸ் கூட ஃபைட் பண்ணாம என்னென்னாலும் நம்ம பிரெயின் ஒரு ஸ்டோரி டெல்லர். சந்தோஷம், சோகம், ஈகோ, ஃபியர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம கிட்ட சொல்லுன்றத மறக்க கூடாது.